ஞானம் தெளிவில்லாத பொழுது கர்மா பர்ஃபெக்டா இருக்காது. கர்மா பர்ஃபெக்டா இல்லைன்னா வினைப்பயன்கள் என்பது உங்களை சூழ்ந்து கொள்ளும். இலக்கை அடைய முடியாது. மீண்டும் மீண்டும் தடைகள் வந்து கொண்டே இருக்கும். அப்போ இங்க எது வந்து தெளிவா இருக்கும்னா ஞானம் தான். இங்க குரு என்ன சொல்றாருன்றதுதான் முக்கியங்க. அதுதான் ஞானம். ஞானம் வேற எங்கிருந்து வராது. ஒரு சாதகனுக்கு குருவனிடத்திலிருந்து கொடுக்கப்பட்டுள்ள அந்த விதிமுறைகள் என்ன, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருல்ல. அப்ப நாம சாதகர்கள் எல்லாமே எதெல்லாம் சொல்லியிருக்காருன்னு அதான் திரும்ப திரும்ப நான் சொல்றேன் இல்லையா, பல வகுப்புகள் நான் சொல்லுவேன். அது எல்லாமே 16 பாயிண்ட்ஸ், இயம நியமங்கள், சரியா 2. இந்த 3ல ஒரு பாயிண்ட் கூட யாராவது தவறாம இருந்தீங்க அப்படின்னா, ஆனா அதை முயற்சி பண்ணி முடியாம சில நேரத்துல போகுதுன்றதெல்லாம் அதை பத்தி நீங்க ஒரி பண்ணுன்ற அவசியமே கிடையாது, அந்த பார்ட். ஆனா அவர் சொன்னதுல என்னுடைய முயற்சி என்பது 100% இருக்கிறது என்பதுதான் முக்கியம். நிச்சயமாக அது உங்களுக்கு எதை தருமோ அதை தரும். அதனால ஒரு சாதகன் என்பவன் அவனுக்கு எந்த ரிசர்வேஷனுமே இருக்கக்கூடாது. இங்க வந்து ஆமா, அவர் அடையறதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காரோ அதுதான். இன்றைய உலகத்துல இந்த உலகத்துல அவர் வந்து வந்ததே இறைவனாக அவர் அவதரித்த அந்த இதே என்ன அப்படின்னாக்கா, டு யுனைட் த வேர்ல்டு, நாட் பாரத. அவர் வந்தது மகாபாரதத்துக்காக இல்ல, ஏன்னா அந்த யுகம் வேறு. இப்ப மகா விஸ்வத்தை, இந்த உலகையே வந்து ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு இதுல வந்திருக்காரு. நான் ஒத்த வார்த்தை நான் சொல்றேன், எந்த ஒரு சாதகன் அவருடைய இந்த ஒற்றுமை என்ற இந்த உலகத்துல, உலக மனிதர்களிடம் சரி, ஆன்மீக சாதகர்களிடையும் சரி, குருதேவர் சொன்ன அந்த ஒற்றுமையை வந்து நான் ஒற்று வரமாட்டேன், அதுக்கு இந்த காரணம் அந்த காரணம்னு சொல்லி அதாவது உங்க பக்தர்கள் பிரிந்திருப்பார்களே, ஆனால் இந்த லைஃப் டோட்டல் வேஸ்ட். இறக்கம் தருவாயில அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்படும், எழுதி வச்சுங்க. ஆனா இந்த ஒற்றுமையோடு அவர் சொன்னதுக்காக சங்க சத்துவம், அதுதான் முதல் படி. ஞானம் இதுதாங்க. ஞானம் என்பது புதுசா எங்கேயோ கடையில வாங்கிட்டு வர விஷயம் இல்ல. குரு சொன்னதை தெளிவாக புரிந்து கொள்வது தானே ஞானம். உண்மையா பொய்யாங்கயா? அப்ப உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காரு, சரியா அச்சரியா, செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது. ஆகவே இந்த லைஃப்ல சீடர்களுக்கு வச்சிருக்கிற ஒரே டெஸ்ட் என்னன்னா, ஏன்னா அவர் வந்ததுக்கே வந்து என்னன்னா உலகத்தை இணைப்பதற்கு, ஒற்றுமையாக்குவதற்கு. இந்த ஒற்றுமையில யாராவது ஒரு குளறுபடி செய்தாலோ அல்லது அந்த ஒற்றுமைக்கு ஒத்துழைக்காது போனாலோ, ஒற்றுமை குலைக்க முயற்சித்தாலோ, அதனுடைய விளைவு என்பது அவங்களுடைய பர்சனல் லைஃப்லயே நீங்க பார்க்கலாம். நீங்களே பாருங்க, யாரெல்லாம் இந்த இதுக்கு வந்து குருவனுடைய இதை வந்து இல்லைன்னா இந்த வாழ்க்கையில வந்து குரு கிடைச்சும் பரமபுருஷனே குருவாக பார்த்தோம், எத்தனை பேருக்கு அவர் பரமபுருஷன் உலகத்துக்கு தெரியும் சொல்லுங்க? எத்தனை பேருக்கு தெரியும்? கிருஷ்ண பரமாத்மா வந்தப்ப எத்தனை பேருக்கு தெரியும்? சிவபெருமான் வந்து அதுக்கு முந்தைய யுகத்துல சிவனாக வந்தாரு, அடுத்த யுகத்துல வர்றாரு, ஒரு யுகம் தரும் வருவாரு. பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதம் தர்ம சம்ஸ்தாபனாத்தாய சம்பவாமி யுகே 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 யுகே. யுகம் தரும் வந்துகிட்டே தான் இருப்பாரு, வெவ்வேறு பேர்ல வந்துட்டே இருப்பாரு. ஆனா யாருக்கும் அவரை அடையாளமே தெரியாது. ஆனா அத்தகைய ஒரு ஆன்மீக தெளிவான பாதையை, ஞான பாதையை கொடுத்திருப்பாரு. ஞானத்தை நீங்க முதல்ல கத்துக்கிட்டாக்கா உங்க கர்மா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நீங்க கத்துக்க வேண்டியதெல்லாம் ஞானம் தான். இந்த யுகத்துல அவருடைய சீடர்களுக்கு நான் சொன்னது நேரடியான அவருடைய சீடர்களுக்கு வைத்திருக்க ஒரே டெஸ்ட், நான் வந்தது the human society is one and indivisible. இதுதான் ஒவ்வொரு வீட்லையும் நீங்க எழுதி ஒட்டிக்க வேண்டிய ஸ்லோகம். பாபா நாம் கேவலம் என்பதை விட human society is one and indivisible. அப்ப மனித சமுதாயமே பிரிக்க முடியாதது என்று சொன்னால் பக்தர்களுடைய இடையே பிரிவினை வரலாமா? அவ்வளவுதான், லைஃப் வேஸ்ட். நான் 6 சாதனை எடுத்துட்டேங்க, 30 வருஷமா செய்யறேங்க, டோட்டல் வேஸ்ட். எதுவுமே நீங்க சாதனா கூட பர்ஃபெக்ட் இல்லை. ஆனா அவர் சொன்ன இந்த மாதிரி காரியங்கள் இந்த பிசிக்கல் வேர்ல்ட்ல என்ன மாதிரி நடக்கும், அதுதான் முதல் பாயிண்ட். பிசிக்கல் வேர்ல்ட்ல அவர் சொன்ன மாதிரி நடக்கல அப்படின்னா உங்க கர்மா ஃபுல்லா ஃபெயிலியர். உண்மையா போயா வரஸ்தி பாருங்க. சில நேரங்களில் சில விஷயங்களை நான் கொஞ்சம் உணர்ச்சி ஆனா ஆனா அதுல உண்மை இருக்கும். ஆமா, அதை யோசனை பண்ணி பாருங்க. ஸோ இதுதான் பாபா சொல்றது. இதுல வந்து என்னன்னா ஒரு
பக்தி என்பது அதுதாங்க. அவர் என்ன சொன்னாரோ, என் பர்சனலான இது எதுவும் பார்க்கல. அதாவது சில பேர் பர்சனல் இதை வந்து கர்ணன் அப்படிதாங்க தோத்து போயிட்டான். கர்ணன் ஏன் வந்து அப்படி விட்டு ஆயிப்போச்சுன்னா, கடைசியில எப்படியும் அவனுக்கு வந்து பகவான் வந்து ஒரு இதை கொடுத்துட்டாரு. ஆனா அவன் வந்து ஒரு சேரக்கூடாத ஒரு இடத்துல சேராத இடம் சேர்ந்து பஞ்சத்தில் வீழ்ந்தாயடா. வீழ்ந்தாயடா. காரணம் என்னன்னா, அவனுக்கு ஸ்பிரிச்சுவல் மொராலிட்டி தெரியல. இந்த சிம்பிள் மொராலிட்டி அண்ட் ஸ்பிரிச்சுவல் மொராலிட்டின்னு பாபா சொல்றாரு. இவன் ஃபாலோ பண்ணது சிம்பிள் மொராலிட்டி. அது ஒரு மொராலிட்டி தான். அவனுக்குன்னு ஒரு தர்மம். என்ன தர்மம் வச்சிருந்தான்? யார் எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அது எதுவாக இருந்தாலும். ஆனா அந்த சிம்பிள் மொராலிட்டின்றது மட்டும்தான் அவனுக்கு வீக்னஸா போச்சு கடைசியில. அந்த வீக்னஸ் வச்சுதான் பகவான் அவனுக்கு உணர்த்துறாரு. ஆனா அவனோட லட்சியம் என்னவா இருந்தது? லட்சியத்தையே அடைய முடியாதுங்க. இந்த சிம்பிள் மொராலிட்டியை வச்சுக்கிட்டு அடையவர்களுக்கு அவன் லட்சியமா முடியாது. அவன் லட்சியம் கர்ணன் உயிர் வாழ்ந்தது எதற்காக உயிர் வாழ்ந்தான்? தான் உயிரியே பிடிச்சி வச்சுக்கிறது, காப்பாத்துறது யாருக்காக வச்சிருந்தான்? நண்பனுக்கு, துரியோதனனுக்கு. ஆனா துரியோதனன் யாரு? தர்மத்துக்கு விரோதமா, தர்மத்துக்கு விரோதிக்கூட அவனுக்காக உயிர் கொடுன்னு நினைச்சான். அதுக்கு என்னன்னா, இவனுடைய சிம்பிள் மொராலிட்டி தடுத்தது. என்னன்னா, இவ்வளோ பேருக்கு நடுவுல என் மானத்தை காப்பாத்தினானே, செல்ஃப் சென்டர்டு. என் மானத்தை காப்பாத்தினா அதனால அவன் அயோக்கியனா இருந்தாலும் பரவாயில்ல. அங்கதான் கோட்டை விட்டான். அங்க வந்து அவன் வந்து எனக்கு ஒரு மரியாதையை வாங்கி கொடுத்தான்ற ஒன்று தானே. அப்ப நீ வந்து யாருக்கு எதை கேட்டாலும் கொடுக்கணும்ன்ற உனக்குன்னு வச்சிருந்த அந்த பண்பை இங்க அடிபட்டு போச்சே. அவன் யாருன்னு நீ முடிவு பண்ணா போயிட்டிய. அப்ப பர்சனல், என் குடும்பத்துல இருந்து நான் வந்து இப்படி தனியாயிட்டேன், எனக்கு அம்மா இருந்தும் அம்மான்னு சொல்லிக்க முடியல, எத்தனை இதை வந்து அப்ப இதெல்லாமே பாத்தீங்கன்னா அவன் செல்ஃப் சென்டர்டா போயிடுச்சு. கடைசியில் என்னாச்சு? அது இருக்கிறவர்களும் கவச குண்டலங்கள் எல்லாம் வந்து இவன் வந்து பல ரிஷிகள் முனிவர்கள்லாம் போய் என்னென்னவோ வித்தைகள்லாம் கட்டுட்டு வந்தும் கூட கடைசியில அந்த அவரோட இருந்த அந்த கவசமும் குண்டலமும் இருக்கிற வரையிலும் தானே அவரை காப்பாற்றும். எப்பேற்பட்ட ஆயுதங்கள்ல இருந்தும் கடைசியில அதையே போட்ட விட்டான். கடைசியில என்ன ஆச்சு கதை? அவன் நினைச்சு அந்த துரோகம் செய்த அந்த துரோகிக்கும் அவனால உதவ முடியல. தனக்கும் வந்து ஒரு இந்த உலகத்துல வந்து துரோகம் பண்ண கூட வந்து ஒரு துரோகி கூட வாழ்ந்துட்டானேன்ற ஒரு கெட்ட பெயர் தானே சுமந்தது. ஆனா இறைவனோட அருளால, ஏன்னா நானே வஞ்சகன் ஆகி விட்டேனே அப்படின்னு அவரு, ஏன்னா அப்படி ஒரு ரோலை அவனை ஏமாத்தி அதை இது வந்து நான் தானே அதை வாங்க வேண்டியதாகி போச்சு. அப்ப அதுக்கு ஒரு பிரதி உபகாரமா தான் சரி. ஆனாலும் அவனிடத்துல வந்து நேர்மை இருந்துச்சு. நேர்மை ஒன்று இருந்தது. தப்போ ரைட்டோ, ஆனா ஒரு நேர்மையான வந்தா அவனிடத்துல ஒழுக்கக்கேடான பண்புகள் அவனிடத்துல இல்லாம இருந்தது. ஒரு கட்டத்துல அவருடைய ஒழுக்கத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, துரியோதனன் வந்து வெளியில போயிருந்தப்ப துரியோதனோட மனைவியோட சேர்ந்து இவர் வந்து தாயம் விளையாடுவார் கர்ணன். அப்போ துரியோதனன் அவைக்குள்ள வரத பாதி விளையாட்டு இருப்பாங்க. அந்த இது விளையாடும் போது அப்போ கணவன் வருகிறத பார்த்து மரியாதை நிமித்தமாக அவன் எழுந்திருக்கும் போது, எங்க தோத்து போயிருன்னு சொல்லி எழுந்திருக்கான்னு சொல்லிட்டு அப்படி பிடிக்கும் போது அந்த இடுப்புல வச்சிருந்த அந்த இது கச்சை இருக்கு இல்லையா, அது மணிகளால கோர்க்கப்பட்டது. அதை பிடிச்சி இழுக்கும் போது அது அப்படியே சிதறி கீழே போகும்போது அப்போ துரியோதனன் வந்து அவன்கிட்ட கேட்கறான். என்ன கேட்டா? இது கர்ணன் திரைப்படத்திலேயே ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ஆமா. அப்போ இதனுடைய பொருள் என்னங்க? அந்த அந்த நட்பின் மீது, அந்த நண்பனின் மீது எத்தகைய ஒரு நம்பிக்கை. ஏன்னா அத்தகைய ஒரு தீய பண்பு அவனிடத்துல இல்ல, கெட்ட குணம் அவனிடத்துல இல்லைன்றது 100% அங்க ப்ரூவ் பண்றான் அந்த ஒரு சென்டென்ஸ்ல. இதுதான் அந்த கதாசிரியனுடைய ஒரு அழகான ஒரு இது. இந்த ஆங்கிள் எத்தனை பேர் திங்க் பண்ணுவான்னு தெரியாது. ஆகவே அத்தகைய மிகப்பெரிய நற்பண்புகள் உடையனாக இருந்ததுனாலதான் பகவான் கடைசியில் தன்னுடைய விஸ்வரூபத்தை கொடுத்து அவனை வந்து விடுவிக்கிறார் அந்த எல்லா இதுல இருந்தோம். ஆகவே இங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, இங்க இந்த சிம்பிள் மொராலிட்டிக்கும் ஸ்பிரிச்சுவல் மொராலிட்டிக்கும் வித்தியாசம் தெரியணும். ஸ்பிரிச்சுவல் மொராலிட்டி என்பதுன்னா இறைவனின் விருப்பம் என்ன, இந்த ஒரு காரியத்தை நான் செய்கின்ற பொழுது இது இறைவனிடத்துல எத்தகைய அங்கீகாரத்தை பெறும் என்று முடிவெடுப்பதுதான் ஸ்பிரிச்சுவல் மொராலிட்டி. ஆன்மீக தர்மம் இது சாதாரண தர்மம். ஒரு மனிதன் அது தர்ம உடையவரால் வாழ்வாங்க. ஆன்மீக தர்மம் என்பது என்னவென்றால், நான் இந்த ஒரு காரியத்தை செய்கின்ற பொழுது என்னுடைய பிரபு, என்னுடைய தலைவன், என்னுடைய இறைவன் இதை எப்படி எடுத்துக்குவாரு? அவர் மகிழ்வாரா? இல்ல அவருடைய மகிழ்வுக்கு இது ஏனும்
தடையாக இருக்குமா? அவர் மனது புண்படும்படியே ஆயிடுமா? இதுதான். இதுக்கு பேர் என்ன? பக்தி. அந்த உணர்வு தானே பக்தி. அப்போ என்னுடைய பிரபு நீ சந்தோஷத்தை படுத்தாம அவரு செய்யக்கூடாதுன்றத துணிஞ்சு அதுக்கு பல காரணங்களை சொல்லி, எந்த காரணமும் அங்கெல்லாம் எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் கிடையாது. இறைவனிடத்துல பக்தர்கள் அந்த மாதிரிலாம் ஒண்ணுக்கும் காரணங்கள் வச்சு காய் நகர்த்திக்கு தான் போக முடியாது. அது போன்ற பாபா சொல்றாரு, அது போன்ற வாய் ஜாலங்கள்லாம் இறைவனுக்கு முன்னால பலிக்காதுன்னு சொல்றாரு பாபா ஒரு சொற்பொழிவுல. இந்த ஜகுலரின்ற வார்த்தை யூஸ் பண்றாரு. இந்த வார்த்தை ஜாலம் அதெல்லாம் இறைவனிடத்துல. ஆகவே பக்தி என்பது என்னன்னா ஞானம் தான் முக்கியம். அந்த ஞானம் என்பது நீங்க குருவினிடத்துல தான் பெற முடியும். அப்ப குரு எப்படி செய்யணும், ஏன் செய்யணும் அப்படின்ற விஷயம் தானே ஞானம். அப்ப எதை செய்யணும், செய்யணுமா செய்யக்கூடாதா, இதெல்லாம் அதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நான் நினைக்கிறேன். சரிங்க, சரிங்க. தெளிவா இருக்கு.